3000 ஆண்டுகள் பழமையான தமிழகத்தின் பொக்கிஷமாக கருதப்படும் மீனாட்சி அம்மன் கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய மரகதச் சிலையை பற்றிய சில மர்மங்களை சிந்திக்கலாம். 1300ஆம் ஆண்டுகளில் அலாவுதீன் கில்ஜி இந்தியாவை ஒவ்வொரு மாநிலங்களாக வெற்றி பெற்று வந்திருந்த பொழுது தமிழகத்தையும் வெற்றி கொண்டான். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களை வீழ்த்தி மதுரையை கைப்பற்றிய அலாவுதீன் கில்ஜி மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளையும் பார்வையிட்டான். கருவறையில் மீனாட்சி அம்மன் சிலை இல்லாததை கண்டு மிகவும் வருந்தினான். உலகிலேயே தலை சிறந்த சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பிகளை வரவழைத்து மீனாட்சி அம்மனின் கருங்கல் சிலையை வடிக்குமாறு உத்தரவிட்டான். கருங்கல் சிலையை வடித்த சிற்பிகளோ ஏதாவது ஒரு குறை வந்துவிடுகிறது என்று கூறினார்கள். பின்பு மனம் உடைந்த திருமலை நாயக்கர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற பொழுது அசரீரியாக வந்த வாக்கிற்கிணங்க கருவறைக்குள் சென்று அந்த கருங்கல் சுவற்றினை உடைத்தான். அங்கு வைக்கப்பட்டிருந்த மீனாட்சி அம்மன் சிலையை பார்த்து வியந்து போனான் திருமலை நாயக்கர். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக சூடப்பட்ட மாலையுடனும் ஏற்றி வைத்த தீபங்களும் அணையாமல் அப்படியே மீனாட்சி காட்சி அளித்ததை கண்டு மெய்சிலிர்த்து போனான் திருமலை நாயக்கர். அசரீரியாக வந்த வாக்கிற்கிணங்க அம்மீனாட்சி அம்மன் சிலையையே கருவறையில் பிரதிஷ்டை செய்து குடமுழுக்கு விழாவையும் அரங்கேற்றினான். அப்பொழுது பிரதிஷ்டை செய்யப்பட்ட அதே மரகதச் சிலையில் தான் இப்பொழுதும் மீனாட்சி காட்சியளிக்கிறாள் என்று கூறுகிறது புராணங்கள். விஞ்ஞானத்தையும் தாண்டி நம்மால் யூகிக்க முடியாத மர்மங்கள் இன்னும் இந்த வையகத்தில் இருக்கின்றது. அதில் ஒன்றாக மீனாட்சி அம்மன் சிலையும் இருக்கிறது என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள்.